சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து திமுகவில் உட்கட்சி மோதல்களும் பூசல்களும் வெடிக்க தொடங்கியுள்ளன. கருணாநிதி ஸ்டாலின் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. முகலாய மன்னன் அவுரங்கசீபோடு கருணாநிதியை ஒப்பிட்டு ஸ்டாலின் உறவினர்களும் அதற்கு எதிர்கருத்துக்களை வெளியிட்டு கருணாநிதி ஆதரவாளர்களும் போட்டி போட்டுக்கொண்டு சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவது திமுகவில் பரபரப்பையும் அக்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை சந்தித்ததால் உற்சாகத்தை இழந்துள்ள திமுகவில் உட்கட்சி மோதல்களும் குழப்பங்களும் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதிக்கும் அவரது மகனும் அக்கட்சியின் பொருளாளருமான மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே மோதல் முற்றியுள்ளது. கத்திரிக்காய் முற்றினால் கடை தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். அதேபோல திமுகவில் கொஞ்சம் அடங்கியிருந்த உட்கட்சி பூசல் தற்போது பூதாகரமாக வெடித்து சிதறத் தொடங்கியுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நேரடி மோதலை தொடர்ந்து கருணாநிதி புது அவதாரம் எடுத்திருப்பதாகவும் அது குறித்த பின்னணி தகவல்களும் நாளேடுகளிலும் வார இதழ்களிலும் வெளிவந்துள்ளன. அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் கருணாநிதிதான் முதலமைச்சர் என்று சொல்லி தேர்தலை திமுக சந்தித்தது. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் ஸ்டாலினுக்கு பின்புலமாக இயங்கிய அவரின் நெருங்கிய உறவினர்கள் ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் என பத்திரிகை மூலம் பிரச்சாரம் செய்ததாக நாளேடுகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் திமுக தேர்தலில் தோல்வியடைந்தது. தேர்தல் முடிவடைந்த நிலையில் தோல்வி குறித்து விசாரணையில் ஈடுபட்ட கருணாநிதி ஸ்டாலினை பிரதானப்படுத்தி அவரது உறவினர்கள் செய்த பல்வேறு பணிகள் மற்றும் அவர்கள் நிறைவேற்ற நினைத்த திட்டங்களையும் அறிந்து அதிர்ந்து போனதாக பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஸ்டாலின் தரப்பு மீது கருணாநிதி கடும் கோபம் கொண்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்டாலின் மீது கோபத்தில் இருக்கும் கருணாநிதி அவருக்கு எதிராக புது அவதாரம் எடுத்திருப்பதாக முகநூலில் பல்வேறு கருத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு முன்பிருந்தே முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ஸ்டாலினின் உறவினர்கள் தேர்தல் முடிந்த பின்பும் அதே பாணியில் செய்தியை வெளியிட்டு கருணாநிதியை சீண்டும் வேலைகளை மீண்டும் தொடங்கியிருப்பதாக பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. முகலாய மன்னன் அவுரங்கசீபை கருணாநிதியுடன் ஒப்பிட்டு 92 வயதிலும் அவுரங்கசீப் அதிகாரத்தை கையில் வைத்து செயல்பட்டதால்தான் முகலாய சாம்ராஜ்யம் அவருக்கு பின் சரிந்தது என சமீபத்தில் சமூக வலைதளத்தில் கருத்தை பதியவிட அதை அறிந்த கருணாநிதி கொதித்து போய்விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலினின் உறவினரான சௌமியன் வைத்தியநாதன் என்பவர் மூலம் பரப்பப்பட்ட இந்த கருத்துகளுக்கு கருணாநிதி தரப்பில் சாய் லட்சுமிகாந்த் என்ற பெயரில் எதிர்கருத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன் பின்தான் கட்சியின் மொத்த நிர்வாகத்தையும் தன் கையில் கொண்டு வரும் பாணியில் கருணாநிதி இறங்கியுள்ளார். தற்போது கட்சிக்குள் நடக்கும் எல்லா நிர்வாக நடவடிக்கைகளுக்கும் பின்னணியில் இந்த கருத்து மோதல்களே பிரதானமாக உள்ளதாக பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. திமுகவில் கருணாநிதிக்கும் அவரது மகன் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே முற்றியுள்ள மோதல் திமுகவினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.